கிராமத்து பொண்ணு பெத்த அப்பாவோட ஆதரவு இல்லாம அவ அம்மாவோட துணையோட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணும்ன்ற கனவோட வந்தா அந்த பொண்ணை நீங்க லேட்டா வந்துட்டான்னு ஒரு காரணத்தை சொல்லி பரிச்சை அப்பவும் நீங்க இப்படிதான் ரூல்ஸ் பேசுவீங்களா? கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது இவளோட லட்சியம் சார். அந்த லட்சியத்தை பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ்ங்கிற எழுத்தால தடுத்துறாதீங்க சார். பிளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தம்பி வேண்டாங்க தம்பி. சமையல் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தம்மா. மீனாட்சி அம்மா கைப்பக்குவத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்க அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே வந்துருச்சுமா. அதனால என் பையனோட 5வது பிறந்தநாள் விழாவுக்கு நீ தான் எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான். இது வரைக்கும் நான் தனியா ஆர்டர் எடுத்து செஞ்சதில்ல. நீங்க முறையா கேக்குறீங்க. நான் கண்டிப்பா நல்லா செஞ்சு தரேன். சரி, பிறந்த நாள் எப்போ ஆனாச்சு? நாளைக்கு தான்மா. சரிங்க அண்ணாச்சு. நான் மொத்தம் எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுக்கணும்? எப்படியும் ஒரு 500 பேர் வருவாங்கம்மா. அதுலயும் மத்தியிலயும் மாநிலத்திலயும் இருக்கிற மந்திரிங்கெல்லாம் கூட வருவாங்க. அதனால சமையல் ரொம்ப தரமா இருக்கணுமா. அதுக்காக தான் உன் வீடு தேடியே வந்தேன். சரிங்க அண்ணாச்சி, என்ன சமைச்சு கொடுக்கணும்னு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? என் பொண்டாட்டி அவளே எழுதி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காமா. இந்த பாருமா. அண்ணாச்சி, இதுல ஸ்வீட், காரம், சாப்பாடுன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் செஞ்சு தரணும்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ஆகும். பணத்தை பத்தி ஏமா கவலைப்படுற நீ? 5 லட்சம் ஆனாலும் அசால்ட்டா தூக்கி போடுறனா? நீ டேஸ்டா மட்டும் செய், அது போதும் எனக்கு. இவ்வளவு ஆர்டரையும் நான் ஒருத்தி மட்டும் செய்ய முடியாது. ஆளுங்களை வச்சுதான் வேலை செஞ்சாகணும். அட்வான்ஸ் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா? எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ஒரே பேமெண்ட்டா வாங்கிக்கமா. மளிகை கடை, பால் கடைக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல அண்ணாச்சு. அவங்க கிட்ட எல்லாம் நீ ரெகுலரா வரவு செலவு வச்சிருப்பல்ல, அப்புறம் என்னமா? ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தரேன்னு சொல்லு. இந்த அண்ணாச்சி கை நிறைய பணம் தரமா உனக்கு. சந்தோஷமா வாங்கிட்டு போ. எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடு. சரிங்க அண்ணாச்சி. மீனாட்சி அம்மாவோட கை பக்குவத்தை இந்த உலகமே புகழ்ந்து பேசணும். அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிரு. சரியா? நான் வரமா. சரிங்க அண்ணாச்சி. சரி வாங்க. வெற்றி தம்பி, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அம்மாவை இன்வைட் பண்ணிருக்கேன். மறக்காம வந்துட சொல்லு. சொல்லிடுறேன். சரி சரண்யா, நான் இப்பவே ஒரு 5 லேடிஸ வேலைக்கு வர சொல்றேன். ரேவதி, நீ இப்பவே மளிகை கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துரு. சரி. சண்முகண்ணா, நீங்க பால் கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படியே அந்த பாத்திர கடைக்கு போய் வாடகை பாத்திரம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? இப்பவே நாம ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ண முடியும். யமுனா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம்.